ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். அனைத்து சம்பத்துகளையும் நல்கி ஆபத்துக்களையெல்லாம் போக்குபவன் ஸ்ரீராமன். ராமன் பக்த ஆஞ்சநேயரோடு கூட, அதுவும் ஸ்ரீ அபய ஹஸ்த ஆஞ்சநேயரோடு கூட எழுந்தருளியிருக்கும் திருக்கோயில் ராசிபுரத்தில் உள்ள கச்சேரி வீதியில் இருக்கும் மண்டபப்படி ஸ்ரீ அபயஹஸ்த ஆஞ்சநேயர் திருக்கோயில். அழகான கோயில். இன்று நாம் இங்கு ராமனை தரிசித்துக் கொள்ளப் போகிறோம். ராமன் ஓர் கண்ணாடி மண்டபத்துக்குள் எழுந்தருளி இருக்கிறார். ராமம் ரத்தனமயே பீடே சஹசீதம் நெவேசயத்து என்று வால்மீகி ராமாயணத்தின் இறுதியில் ஸ்லோகம். ராமன் இருப்பது ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகம் ஆசனே மணிமயே வீராசனே ஸ்வஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிப் பரிவிருத்தம் ராமம் பஜேஷ்யாமளம் என்று ராமாயணத்தின் பாராயணத்தின் போது தியான ஸ்லோகம். ராமனை வணங்குவோம். அருகே லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், மாருதி ஆகியவர்கள் புடைசூழ எழுந்துருளி இருக்கும் ராமன். ராமனை நம் நெஞ்சில் பிரதிபலிக்க வேண்டும். அவ்வப்போது மாருதி தன்னுடைய நெஞ்சை பிளந்து ராமனையும் சீதையும் காட்டும் திருக்கோலத்தை சேவித்திருக்கிறோம். அதே போல நம் உள்ளத்தில் இருக்க வேண்டாமா? ஒரு ராமனை சேவித்தால் நம் உள்ளம் நிறையுமோ? இதோ இங்கிருக்கும் கண்ணாடி அறைக்குள் மண்டபத்துக்குள் ராமனை தரிசித்தோம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். ஒரு கோணத்தில் கண்டோமானால் நூற்றுக்கணக்கான ராமர்கள், மற்றொரு கோணத்தில் கண்டால் ராமனை போலவே மற்றொரு நூற்றுக்கணக்கான ராமர்கள். இதை போல் எங்கு சுத்தினாலும் ராமன். ராம பிரம்மம்னு சொல்லுகிறோம், ராமமயம் ஜகத்துன்னு சொல்லுகிறோம். ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் வேறு, ஜெகத்து வேறல்ல. அனைவரிடத்திலும் ராமன் இருந்தானாம். அதே போல இங்கு நாம் தரிசிக்கும் போது நாம் அத்தனை பேர் உள்ளத்திலும் ராமன். எந்த கண்ணாடியில் நோக்கினாலும் ராமன். ஆங்காங்கு பலவிடங்களிலும் எத்தனையோ திருக்கோயில்களில் கண்ணாடி அறைன்னு கட்டுவார்கள். அங்கு நின்று நாம் தரிசித்தால் நாற்புறத்திலும், எப்படியும் வாசல் புறம் ஒன்று, அங்கு கண்ணாடி இருக்காது. மற்றபடி 3 திசைகளிலும் வரிசையாக கண்ணாடி பதித்திருப்பார்கள். அதற்குள் குனிந்து நாம் சேவித்தால் உள்ளே எங்கோ போகிற வரைக்கும் அதற்குள் 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 ராமன். இத்தனை ராமர்கள் நம் உள்ளத்தில் பிரதிபலித்தால் கண்டிப்பாக ராமபக்தி வந்துவிடும். அதற்காகத்தானோ என்னமோ இத்திருக்கோயிலில் ராமனை ரொம்ப ஆச்சரியமாக கண்ணாடி அறைக்குள் எழுந்துருளப் பண்ணி உள்ளார்கள் என்று அப்படிப்பட்ட ராமனை தரிசித்துக் கொண்டோம். நடுவிலே, மண்டபத்தின் நடுவிலே ராமன் ஒரு சிங்காதனத்தில் எப்படி அமர்ந்திருப்பனோ இங்கு அதை போல் நின்ன திருக்கோலத்தில் உள்ளார். அருகே சீதை, ஓர்புறத்தில் இலக்குவன், பக்த மாருதி ஆஞ்சநேயர். இந்த மாருதியைத்தான் நவக்கிரகத்துக்கு சமமாய், ஏன் அவர்களுக்கே சக்தி கொடுப்பவராய் ராம பக்தியோட விளங்குவதை தரிசித்தோம் என்று கோதண்டராமரையும் சேவித்துக் கொண்டோம். இனி பிரதான மாருதியை அடுத்த நாள் தரிசிப்போம். இப்போது அடுத்த சர்க்கத்தை அடைவோம். சீதை ராவணனுக்கு எவ்வளவு உபதேசித்தாலும் கேட்காமல் 12 மாதங்கள் கெடு வைத்தான் ராவணன். பின்னால் அசோகவனத்திலே போய் இவளை அடைத்து விடுங்கள், யாரையும் பார்க்க அனுமதிக்க வேண்டாம். அங்கே 56வது சர்க்கத்தின் இறுதியில் அசோகவனம் எப்படி இருந்தது, ஆனா அந்த அழகுக்குள் இந்த அழகியை சிறை வைத்தான். அழகை ரசிக்கும் அங்கு யாரும் இல்லை. தத்ரைனாம் தர்ஜனைர் கோரைகி புனசாந்த்வைச்ச மைதிலீன் ஆனயத்வம் வசம் சர்வா வன்யாம் கஜவதூமிவ. எப்படி நம் வசத்துக்கு வராத ஒரு மிருகத்தை அல்லது பெண் யானையை எப்படியோ பயப்படுத்தி வசத்துக்கு கொண்டு வருவார்களோ, ஏ பெண்களே, ராட்சசிகளே, அதை போல் சொன்ன பேச்சு கேட்காத இந்த சீதையை பேசி நம்முடைய வசத்துக்கு கொண்டு வாருங்கள். அசோக வனிகா மத்தியே மைதிலி நீயதாமிதி இதி பிரதிசமாதிஷ்டா ராட்சஸ்யோ ராவணேனதாக அசோகவனிகாம் ஜக்முகு மைதிலீம் பரிகிருஹ்யது. உடனே சீதையினுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு அசோகவனத்துக்குள் ராட்சசிகள் போனார்கள். அழகான வனம். சர்வகாம பலைர் விருக்ஷைஹி
நானா புஷ்ப பலைர் விருத்தாம் சர்வகால மதைச்சாபி த்விஜைஹி சமுபசேவிதாம். பார்த்தாலே அழகு, எங்கும் பூத்து குலுங்கும் மரங்கள், செடிகள், கொடிகள், அழகு, பச்சை பசேல் என்கிற அழகு. ஆங்காங்கு சிறு சிறு குளங்கள். ஓர் புறத்தில் சீதை சிறைவிக்க வேண்டும், ஆனால் தான் ஆசைப்பட்ட பெண்ணானபடியால் அவள் வருத்தமும் படக்கூடாது, ஆனந்தமும் பட வேண்டும் என்று அந்த காமுகனுக்கு எண்ணம் போலும். சாது சோக பரீதாங்கி மைதிலி ஜனகாத்மஜா ராட்சசி வசம் ஆபன்னா வியாக்ரீணாம் ஹரிணியதா. சுற்றி புலிகள் இருக்க நடுவிலே பெண் மான் அகப்பட்டால் எப்படி தவிக்குமோ அதை போல் சீதை இந்த ராட்சசி கணத்தின் நடுவிலே அகப்பட்டாள். ந விந்ததே தத்ரது சர்ம மைதிலி விரூபநேத்ராபிரதீவ தர்ஜிதா பதிம் ஸ்மரந்தி தயிதஞ்ச தேவரம் விசேதனா பூத் பயசோக பீடிதா. பயத்தாலும் சோகத்தாலும் பீடிக்கப்பட்டாள் சீதை. ராமன் போனானே, என்ன ஆனானோ? அந்த குரல் ராமனுடையதா அல்லது மாரீசனுடையதா? சரி, அவன் பின்னே இலக்குவனை அனுப்பி வைத்தோனே, என்ன ஆனானோ? இவன் போய் சந்தித்தானா இல்லையா? அவர்கள் இருவருடைய நிலையே புரியவில்லை. அடுத்து தன்னை ராவணன் தூக்கி கொண்டு போனான். ஒருவேளை இந்த செய்தியை தெரிந்து கொள்ளவே அவர்கள் இருவரும் இல்லாமல் போனால் அப்ப நம்மை விடுவிப்பதற்கு ஆளே வரப்போவதில்லை. அப்படி ஒருவேளை ராமலக்ஷ்மணர்கள் இருந்து வந்து தேடி தான் இல்லை, காணாமல் போனோம், யாரோ தூக்கி போனார்கள் என்கிற செய்தி தெரிந்தாலும் இன்னார் என்று தெரிகிறவரை ராமனால் வந்து காப்பதற்கு முடியாது. அப்படியே ராவணன் என்று தெரிந்து போனாலும் இவன் ஆகாய மார்க்கத்திலோ என்னை தூக்கி வந்தான், அப்படியா ராமனால் பறந்து வர முடியும்? ராமன் வீரன், தார்மிகன், எப்படியாவது வருவான், அந்த நம்பிக்கை நமக்கு உள்ளது. ஆனால் நம்மை பிரிந்த அவனும் அவனை பிரிந்து நாமும் தவிக்க போகிறோமே, இந்த தவிப்பு ஏன், இந்த சோகம் ஏன், என்ன நடக்குமோ என்றுதான் சீதை பயந்தாள். பிறந்த குலமோ ஜனக குலம், புக்க குலமோ தசரத இக்ஷ்வாக்கு குலம். இருப்பினும் ஓர் பெண் தன் கணவனை பிரிந்தபடியால் அவனுக்கு என்ன நடந்ததோ தம் ஆர் ரட்சிப்பார்களோ என்பதால் பயப்பட்டாள். பதிம் ஸ்மரந்தி, பதியான ராமனை நினைத்து துன்பப்பட்டாள். அசோகவனத்தில் சீதையின் நிலை இதுவாயிருக்க இதேபோல் காட்சி மாறுகிறது. ராமன் மாயமான் பின்னே சென்றான். லக்ஷ்மணன் அவனை பின்தொடர்ந்து போனான். போனவன் சந்தித்தானா? ராமன் நிலை என்ன என்பது 57வது சர்க்கத்தில் உள்ளது. ராட்சசம் மிருகரூபேண சரந்தம் காமரூபிணம் நிகத்திய ராமோ மாரீச்சம் தூர்ணம் பதி நெவர்த்தத. மாரீச்சன் பின்னே போனான். இறுதியில் ஓ இவன் மாயமான் அறிந்து ஓங்கி அம்பெய்தான். மாயமான் மரித்து கீழே விழுந்தான். விழும்போதுதான் ஹா சீதே, ஹா லக்ஷ்மணா என்று ராமனின் குரலில் அழுதுவிட்டு ஓய்ந்தான். அப்பதான் புரிஞ்சது ராமனுக்கு, இது ஏதோ பெரிய சதி திட்டத்தின் ஒரு பகுதி. நம்மை வெகு தூரத்துக்கு அப்பால் அழைத்து வந்தார்கள். நல்ல வேளை இலக்குவனை காவலுக்கு வைத்து விட்டுத்தான் வந்திருக்கிறோம், யாராலும் சீதை கொண்டு நடக்காது என்று ஓர் நிமிடம் நினைத்தான். கிடுகிடுவென்னு திரும்ப ஆசிரமத்தை நோக்கி புறப்படுகிறான். தஸ்ய சந்த்வரமானஸ்ய திரட்டு காமஸ்ய மைதிலின், உடனே சீதையை போய் பார்க்க வேண்டும், நடந்த உண்மை கூற வேண்டும் என்று வருகிறார். வரும்போது நரி ஊளையிட்டது. ஆகாசத்தில் பறவர்கள் எல்லாம் மாற்றி வட்டமிட்டன. எங்கோ ஏதோ அபசகுனங்கள் தோன்றின. ஏன் இப்படி தோன்றுகிறது? ராமனுடைய இடக்கண் துடித்தது. ஆண்களுக்கு இடதுபுறம் துடித்தாலோ, அதே போல பெண்களுக்கு வலதுபுறம் துடித்தாலோ, இந்த ரெண்டும் அபசகுனம், நல்லது நடப்பதற்கு அடையாளம் இல்லை. ஆகவே ராமன் பயந்தான். அசுபம் பதம் அந்நேகம் கோமாயுர் வாசத்தே யதா ஸ்வஸ்தி சியாதபி வைதேஹ்யா ராட்சசைர் பக்ஷணம் வினா. சீதைக்கு ஒன்றும் ஆகாது இருந்திருக்கணுமே. இப்ப பார்த்ததுல இருந்தே இது அரக்கர்களின் விளையாட்டு என்பது தெரிகிறது. விகிருஷ்டம் மிருகரூபேண லக்ஷ்மண ஸ்ருணுயாத்யதி. ஒருவேளை இவன் போட்ட சத்தம், என் குரலில் இந்த அரக்கன் பேசினானே, இந்த சத்தம் லக்ஷ்மணனுக்கு கேட்டு எனக்கு என்ன ஆபத்து வந்து விட்டதோன்னு அவன் பின்னே வந்து விட்டால், அப்ப சீதையை தனியே விட்டிருந்தால், அப்போது யாரேனும் சீதை ஏதானும் செய்துவிட்டால், சசௌமித்ரிஸ்வரம் ஸ்ருத்வா தாம் சகித்வாத மைதிலியும் தயைவ பிரகித க்ஷிப்ரம் மத் சகாசம் இகைஷ்யதி. என் அருகில் லக்ஷ்மணன் வராமல் இருக்க வேண்டுமே, அவன் சீதையோடே இருக்க வேண்டுமே. இது என்ன சதியோ? காஞ்சனச்ச மிருகோ பூத்வா வெபனீய ஆசிரமாத்து மாம். ஆசிரமத்திலிருந்து என்ன வெகு தூரத்துக்கு அப்பால் பொன் மானை காட்டி தூக்கி வந்து விட்டார்கள். நான் லக்ஷ்மணன் வார்த்தையை கேட்டிருக்க வேண்டும். அவன் உண்மை கூறினான், அதை மறுத்து மான் பின்னே வந்தேனே. நிமித்தானிச்ச கோராணி திருஷ்யந்தேத்ய பகூனிச்ச. அதுவும்
வரும் வழியிலெல்லாம் கோர நிமித்தம். எதுவும் நல்ல சகுனம் தெரியவில்லை. கொள்ளிக்கட்டை விடுகிறது, இரத்த துளிகள் தெரிகின்றன, பறவைகளெல்லாம் அப்பிரதட்சணமாக வலம் வருகின்றன, கீழே பார்த்தால் நளி ஊளையிடுகிறது. இதெல்லாம் நல்ல சகுனம் இல்லை. எது நல்ல சகுனம்? கருட பட்சி பறந்தாலோ, வலமாக, அதாவது பிரதட்சணம்னு சொல்லுகிறோமே, பிரதட்சணமாக பறவைகளெல்லாம் திரிந்தாலோ, அதே போல் நல்ல ஒரு யானையின் பிளிரலோ, சிங்கத்தின் கர்ஜனையோ, இதெல்லாம் கேட்டாலோ இது இத்தனை சுப சகுனம், நல்ல சகுனம். ஆனால் அது அத்தனையும் இல்லையே. இப்ப மாற்றி என்றோ தெரிகிறது. என்ன நடக்குமோ? இத்தேவம் சிந்தையன் ராமஹ ஸ்ருத்வா கோமாயு நிஸ்வரம் ததோ லக்ஷ்மணமாயாந்தம் ததர்ஷ விகத பிரபம் ததோ விதூரே ராமேண சமீயாய ச லக்ஷ்மணா. தொலை தூரத்துக்கு அப்பால் லக்ஷ்மணன் வருவது தெரிந்தது. முதலிலே யாரென்னு சரியாக புரியவில்லை. கிட்டக்க வர வர லக்ஷ்மணன் வருகிறான். நாம் சந்தேகப்பட்டது சரியாகி போயிட்டு நம்மையும் தூரத்துக்கு அப்பால் ஓட்டி வந்து லக்ஷ்மணனையும் நம் பின்னே வர வைத்து விட்டார்கள். சீதை தனியே இருக்கிறாள். ஏதோ ஆபத்தவளை சூழ்ந்திருக்கிறது. இந்த லக்ஷ்மணன் எதற்காக சீதையை விட்டு வந்தான்? நான் அங்குதானே இருக்க சொன்னேன். விஷண்ணஸ்தன் விஷண்ணேன துக்கிதோ துக்கி பாகினா துக்க பாகினா ச ஜகர்ஹேத தம் பிராதா திருஷ்டுவா லக்ஷ்மணமாகதம் விகாய சீதாம் விஜனேவனே ராட்சச சேவித்தே. ராட்சசர்கள் நிறைந்திருக்கிற இந்த வனத்தில் லக்ஷ்மணா எதற்கு சீதையை தனியே விட்டு வந்தாய்? முதல்ல நன்கு நிந்திக்கிறான். ராமன் லக்ஷ்மணனை ஏசுகிறான். அவளை விட்டு வந்தது தப்பு. அஹோ லக்ஷ்மண கர்ஹ்யம் தே கிருத்தம் யத்வம் பாயதாம். அவளை விட்டு நீ வந்திருக்க கூடாது. நான் உன்னை திக்கரிக்கிறேன். சீதாமிஹாகத சௌமிய கச்சித் ஸ்வஸ்பவேதிதி. நீ புறப்பட்டு வந்த பிற்பாடு சீதை எப்படி சுகமே இருப்பாள்? அசுபான்யேவ பூயிஷ்டம் யதா பிராதுர்பவந்திமே நமேஸ்தி சம்சயோ வீர சர்வதா ஜனகாத்மஜா. ஜனகனுடைய செல்வ கொழுந்தான சீதையை யாரோ தூக்கி போயிருப்பார்கள். வினஷ்டா பக்ஷிதாவாபி ராட்சசைர் வனச்சாரி. ஒண்ணு காட்டு விலங்குகள் அவளை உண்டிருக்கலாம், அல்லது அரக்கர்களே சாப்பிட்டு இருக்கலாம், அல்லது யாரேனும் திட்டமிட்டு. ராவணன் என்பதெல்லாம் இப்போது ராமன் அறியான். அவன் அறிந்தது மாரீச்சனை மட்டும். மாரீச்சனை ஏற்கனவே நம்மிடத்தில் குற்றம் புரிந்தவன். விஸ்வாமித்திர யாகத்தின் போது தடுக்க வந்தவன். அப்போதே அவனை ஓட்டி விட்டோம், இப்போது அழித்தோம். ஒருவேளை அவனோட கூட இருக்கிறவர்கள் நாம் 14,000 அரக்கர்களை அழித்தோமே, அதனால் கோபமுற்றவர்கள் இப்படி திட்டமிட்டிருக்கலாம். இதற்குத்தானே லக்ஷ்மணா வராதேன்னு கூறினே. சொன்ன பேச்ச மீறி நீ வரலாமா? இலக்குவன் நினைக்கிறார், நான் என்ன பேச்சு கேட்டேன்னு தெரியாது ராமா. ஆனா ராமனின் நினைவு, நீ கேட்ட பேச்சு முக்கியம் அல்ல, என் பேச்சு முக்கியம். பெரியவர் ஒருத்தர் சொல்றார்னால் நமக்கு வேற ஏதோ சிந்தனைகள் வந்து அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியல என்று சொல்லவே கூடாதாம். எக்காரணம் இருந்தாலும் அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் ஒன்று பிடித்து சொல்லியிருக்கார்கள்னால், அப்படியே வெர்பாட்டிம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றமே, லிட்டரலின்னு சொல்றமே, அதை போல மறுபேச்சுக்கே இடமில்லாமல் காப்பாற்ற வேணும். ஆனா இலக்குவன் சுடுசொல் தாங்காமல் புறப்பட்டு வந்து விட்டான். இப்போது ராமன் பக்கத்திலிருந்து வசவு. ஏற்கனவே சீதை வைதாள், இப்போது ராமனும் வைகிறான். இரு பக்கத்திலையும் பெற்றுக்கொண்டான் இலக்குவன். வினஷ்டா பக்ஷிதாவாபி ராட்சசைர் வனச்சாரிபிகி. எனக்கு நன்கு புரிந்து போயிற்று, சீதைக்கு ஏதோ அசுபம் நிகழ்ந்திருக்கிறது. அபிஸ்வஸ்தி பவேத்தஸ்யா ராஜபுத்ரியா மகாபல இதம் ஹிரக்ஷோ மிருக சன்னிகாசம் பிரலோபியமாம் தூரம் அனுப்பிரயாதம் ஹதம் கதஞ்சித் மகதாசிரமேண சராட்சசா அபூன் மிரியமான ஏவ. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெகு தூரப்பட்டு வந்து அரக்கனான மாரீச்சனை கொன்றேன். கொன்ற பிற்பாடுதான் தெரிந்தது அவன் பெரிய அரக்க வடிவத்தோரே விழுந்தான். இது திட்டம்னு அப்பதான் புரிந்தது. வா வா, இடதுகண் துடிக்கிறது. மனச்சமேதீனமிகா பிரகிருஷ்டம் சக்ஷுஷ்ட சவ்யம் குருதே விகாரம் அசம்சயம் லக்ஷ்மண நாஸ்தி சீதா ஹிருதா மிருதாவாபி பதி வர்த்ததேவா. ஒன்னு சீதை இறந்து போயிருப்பாள், அல்லது அவளை யாரேனும் தூக்கி போயிருப்பார்கள். சீக்கிரம் வா பார்ப்போம். போகிறான், நாமும் கூட செல்வோம். ஓர் அறிவிப்பு. ஆகஸ்ட் மாசம்